ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த விசுவாசத்தில் மீண்டும் நம்ம இணைந்திருக்கிறோம் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில். எனவே நீங்கள் யார், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபைல் யார், நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய ப்ராஜெக்டுக்காக நீங்கள் போகிறீங்க, தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் இன்றைக்கு கேட்கலாம், ஜெபிக்கலாம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் மக்களே. எனவே உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த நேரம் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இதோ யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்து விசுவாசத்தில் ஒன்றிணைந்து கேட்கிறார்களோ, நீர் தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நீர் தொடும்படியாய் நான் கேட்கிறேன். தேவனே, தடைகளை நீக்கி போடும். இதோ இவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளை நீக்கும். முக்கியமாக இந்த திங்கட்கிழமை ஆண்டவரே, இவர் எந்த தடைகளை சந்திக்கிறாரோ இதை உடைத்து போடும். ஏனென்றால் இவருடைய பொருளாதாரத்தில் இவர் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் யாவையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் இவருக்கான கதவுகள் திறக்கிறீர், நீர் இவரை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இதோ இவர் இன்றைக்கு செல்கிற எல்லா இடங்களையும் ஆசீர்வதி. எந்த வேலைக்காக, இன்டர்வியூக்காக ஆண்டவரே வியாபாரம் செய்ய துவங்க, அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துக்கான ஸ்தலம் பார்க்க, அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து ஒப்பந்தம் இட என் தகப்பனை எதெல்லாம் செய்கிறாரோ இதோ இன்று இந்த திங்கட்கிழமை நீர் இவரை ஆசீர்வதி. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த தண்ணீரை ஆசீர்வதியும் தேவனே. இதை குடிக்கும் பொழுது உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளாக வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும் தேவனே. உம்முடைய மாற்றம் இவர் வாழ்க்கையில் நீர் ஏற்படுத்தும் தேவனே. உம்முடைய சித்தம் நீர் இவருக்காய் தாரும். இன்று செய்கிற எல்லா வேலைகளை மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடும். இயேசுவின் பெயராலே ஆமேன், ஆமேன். இதுதான் விசுவாசம். உறுதியாய் நம்புங்கள். இன்றைக்கு எங்கே நீங்கள் போறீங்களோ நம்பிக்கையோடு போங்க. தேவன் உங்களுடைய காரியங்களை வெற்றியாய் மாற்றும்படியாக. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எப்போ நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ இந்த தீர்மானம் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை மாற்றும். எனவே இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, இந்த வாரம் நாம் இந்த தீர்மானத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக உங்களிடத்தில் முறையிடுகிறார். ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த தீர்மானத்தில் இணையலைனா இன்று நீங்கள் இணைந்து கொள்ளலாம் மக்களே. காரணம் என்ன? ஏன்னா இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 11:18, துன்மார்கன் விருதா வேலை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். துன்மார்கன் விருதா வேலை செய்கிறான், ஆனா நீதிமான் என்ன பண்றான்? மெய் பலனை பெறுகிறான். ஒரு தீர்மானம் வேண்டும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாதையில் இருக்கீங்க? நீர் துன்மார்கனான மனுஷனா இருக்கிறீங்கன்னா நீங்க செய்யறது எல்லாமே பிரயோஜனம் இல்லாதது. ஆனா எப்போ நீதியா இருக்கிறீங்களோ தேவனுடைய மெய் பலனை நீங்க பார்ப்பீர்கள். எனவே இந்த வாரம் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க செய்யற காரியங்கள்ல நீங்க மெய் பலன் பார்க்க வேண்டும். குறிப்பா இந்த ஜூலை 31 வரையும் நாம் இந்த மெய் பலனை பார்க்க ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி வரப்போகிறோம். இன்னும் நீங்க இந்த நிகழ்ச்சியில இல்லைன்னா உங்களை இந்த நிகழ்ச்சியில இணைந்து தேவனிடத்துல இந்த சியோன் பர்வதத்துல முறையிடும்படியாக கேளுங்க. கண்டிப்பா தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். எனவே இதை குறித்து இன்னும் அதிகமாய் இன்று ஆலையில் நாம் பேசலாம். எனவே இன்று காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் விசேஷமாக 7 மணி
இந்த ஜெபத்தை தவற விடாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை ஃபோன் மூலமாக அழைக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய எண் ஆனது 9384638738. இந்த எண்ணை நீங்கள் அழைக்கலாம். மேலும் நீங்கள் எங்களுடைய முகவரியை நீங்கள் பார்க்க வர விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக விசுவாசத்தோட நம்மளுடைய முகவரியானது 282/681 1000 லைட் அண்ணா சாலை. மேலும் எங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.